நிகழ்ச்சியோட துவக்கத்தில் எப்பவுமே ஒரு தத்துவம் சொல்லுவோம். அப்படி இன்றைக்கி என்ன தத்துவம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடி வெடிச்சா வரணும் சத்தம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் சுத்தம். சுத்தம்னா என்ன? சுத்தபத்தமாக இருக்கிறது தான் சொல்கிறேன். க்ளீன்லினஸ் அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பர்சனல் பிஹேவியராகவே மாற்றிக்கிங்க. அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. நம்ம வீட்டில் மட்டும்தான் சுத்தமாக இருக்கணுன்றது இல்லை, வெளியில் போனாலும் சுத்தமாக இருக்கலாம். வீட்டில் சுத்தமாக இருக்கவங்க நிறைய பேர் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு துப்பிட்டு போகிறதுல நம்ம பார்ப்போம். வீட்டில் சுத்தபத்தமாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் இந்த வேலையை பார்ப்பாங்க. குப்பைகளை வெளியே போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சோஷியல் பிஹேவியராகவே அதை மாற்றிக்கணும். அந்த இடத்துலையும் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம ஊரும் சுத்தமாக இருக்கும், வீடும் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிறதுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஊர் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. அதனால் சொன்னோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சமூக பொறுப்பாகவே இந்த சுத்தம் அப்படின்ற ஒரு மேட்ரை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஏரியா கொஞ்சம் சுத்தமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பவும் எந்த ஏற்றங்களும் நட வேண்டாது. வாங்க இன்றைக்கி என்னென்ன முக்கியமான ஏற்றம் இருக்குன்றதை பார்த்துருவோம்.